ஈரான்ல தானே பிரச்சனை நடக்குது. இங்க நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஈரான்ல வார் நடக்குதுன்னு சொல்றாங்க, நியூஸ்ல போடுறாங்க. இதனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல பேர் இங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஈரான்ல அங்க பிரச்சனை அப்படின்றது இங்க நம்மளுக்குமே ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கு. அன்றாட வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணி ஏன் லாக்டவுனுக்கே சான்சஸ் இருக்கு அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டுட்டு இருக்கு. சிலிண்டர் ஷார்ட்டேஜ் அப்படின்றது தான். சிலிண்டர் ஷார்ட்டேஜ் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நமக்கு தலைவலிக்குதுன்னு நம்ம போய் டீ குடிக்கலான்னு போவோம், டீ இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அஃபெக்ட் ஆகும். இது ஏதோ டீ தானே அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது ஃபுட்டுக்கு வரும். ஃபுட்டில் வந்ததுக்கு அப்புறமா அடுத்தது டிரான்ஸ்போர்ட்லேயும் வந்து சிலிண்டரோட யூசேஜ் அதிகமாக இருக்குது. இப்போ ஆட்டோ இருக்கட்டும் எல்லாமே வந்து கேஸில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதுங்க அடுத்தது ஆட்டோ ஃபெசிலிட்டிஸும் அஃபெக்ட் ஆகும். இப்படி ஒட்டுமொத்தமாக அந்த செயினே வந்து டோட்டலாக அஃபெக்ட் ஆகும் பொழுது லாக்டவுன் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கருத்துக்கள் ஆனது முன் வைக்கப்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஹோட்டல்ஸில் சாப்பாடு இருக்காது. இந்த மாதிரி வெளியூரில் வந்து தங்கி வேலை செய்கிறவங்க படிக்கிறவங்களுக்கு பிஜி ஹாஸ்டல்ஸில் சாப்பாடு இல்லை. ஆல்ரெடி டீ காஃபிலாம் அவங்க சும்மாவே கொடுக்க மாட்டாங்க ஹாஸ்டல்ஸில். இப்போ இன்னும் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்படுற மாதிரியானது வரும். இது சரி ஹோட்டலில் வாங்கிக்கலாம், ஏதாவது ஒரு ஹோட்டலில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இப்போவே சொல்கிறாங்க எங்ககிட்ட இன்னொரு 2 டேஸ்க்கு தான் எங்ககிட்ட வந்து சிலிண்டர்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறமா எங்களுக்கு சிலிண்டர்ஸ் இல்லை, இதே நிலைமை வந்து நீடிச்சிச்சு அப்படின்னா நாங்கள் லாக் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி A2B, சங்கீதா இந்த மாதிரி பிரபலமான ரெஸ்டாரண்ட்ஸே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சூழல் வந்து நிலவுச்சு அப்படின்னா சாதாரண சின்ன சின்ன கடைகளில் கூட ஒரு 10 ரூபாய்க்கு வடை வாங்கினா கூட நாங்கள் சிலிண்டர் கஷ்டப்பட்டு வாங்கி விலை கூட வேற விற்கிறாங்க, அதெல்லாம் வாங்கி வச்சதுனால 15 ரூபாய் நம்ம வடை அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா விலைவாசி அதிகரிக்கும். இது எல்லாமே வந்து அன்றாடமாக நம்ம வாழ்க்கையில வந்து அஃபெக்ட் ஆகும். அங்க போர் நடந்தாலும் இங்க அடிக்கும், வேற இடத்துல வந்து அங்க அடிச்சா இங்க எப்படிடா வலிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுது அப்படின்னா எல்லா இடமும் பாதிக்கும் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணமாக இருந்திருக்கு. சிலிண்டர் வந்து இங்க தற்காலிகமாக இப்போ வந்து ஷார்ட்டேஜா இருந்துட்டு இருக்கு. இதை மத்திய அரசு தான் சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இப்போ வந்து சொல்லப்படுது. மத்திய அரசு இதை எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. கண்டிப்பா வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இப்போ தேர்தல் தான் வந்து ரொம்ப பரபரப்பாவே நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நியூஸ் வந்து அதுதான் வந்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் ஒவ்வொரு கட்சி என்ன பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு வெளிநாட்டு பிரச்சனை, அதாவது உலக போர் வந்தாலே வந்து கண்டுப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து இன்னொரு நாட்டில் தான் நடக்குது, அதுவும் அமெரிக்கா வந்து எப்போ பார்த்தாலும் போர் தான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவ்வளவா கவனிக்காம இருந்திருக்க மாட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடியுமே வந்து ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தப்பே வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதை சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ ஆனால் அவ்வளோ இஷ்யூ நம்மளுக்கு வரல, அதாவது சாமானிய மக்களுக்கு வந்து அவ்வளோ இஷ்யூ வரல, அவ்வளோ அவங்களோட அன்றாட வாழ்க்கையில வந்து எதுவுமே பாதிப்பு வரல. ஸோ இப்போ வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் கான்ஃப்ளிக்ட்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாகி இப்போ நம்மளோட கச்சா எண்ணெய் உயர்வா இருக்கட்டும், இல்லை வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து கேஸ் சிலிண்டர்ல வந்து நிற்கிது. ஸோ கேஸ் சிலிண்டர் தான் நம்மளோட அன்றாடமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு, அதாவது சாமானிய மக்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், இல்லை வந்து கேஸ்ன்றது தவிர்க்க முடியாத ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எங்க வந்து ஆர்ஜின் நம்ம அப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் எக்ஸ்போர்ட் சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப லாங்கா நம்ம சொல்ல வேணாம், ஷார்ட்டா முடிச்சோம் அப்படின்னா யூகேக்கும் ஈரானுக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஈரான் சப்ளை பண்ற அந்த ஆயில் இருக்கும் இல்லையா, ஆயிலா இருக்கட்டும் கேஸா இருக்கட்டும், அந்த கேஸ் சப்ளையோட செயின் வந்து இப்போ பாதிக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி அவங்களோட சப்ளை பண்ற ரூட்ஸ் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த துறைமுகங்கள்லாம் வந்து க்ளோஸ் ஆகுறதுனால ஸோ மற்ற நாடுகளுக்குமே அந்த சப்ளைஸ் வந்து கொஞ்சம் அந்த செயின் கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு செயின்ஸும் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவில் வந்து இப்போ பெட்ரோலா இருக்கட்டும் டீசலா இருக்கட்டும் அதோட ஸ்டோரேஜ் வந்து ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா கேஸோடது வந்து யாருமே கவனிக்கலையா என்னன்னு தெரியல, இன்னும் 2 டேஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியா முழுக்க வந்து எவ்வளோ கேஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி யாரால இது உணரவே முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் இதுக்கப்புறம் சந்திக்க போறோம் அப்படின்னு நினைச்சாலே ரொம்ப பயமா தான் இருக்கு. கமர்ஷியல் பர்பஸை தாண்டி சாதாரணமாக வீடுகளில் வந்து தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிற வகையில் முதல்ல அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்க அப்படின்றதும். யூஸ்வலாக வந்து கேஸ் புக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 21 டேஸ் வந்து டைம் எடுக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 25 டேஸ் to 30 டேஸ் கூட ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டைமும் எக்ஸ்டெண்ட் பண்ணி புக்கிங்கும் வந்து எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ இந்த 2 டேஸா வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து ரொம்பவே பெருசா பேசப்படுது. ஏன்னா இப்போ ஹாஸ்டலா இருக்கட்டும் ஹோட்டல்ஸா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் லைஃப் ஸ்டைல் மாறுறப்பதான் இதை நம்ம ரொம்பவே கூர்மையா கவனிக்கிறோம். ஸோ சில இடங்கள்ல புக்கிங் பண்ணாலும் வந்து அதை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கம்ப்ளைண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எனக்கு லாஸ்ட் வீக் கூட பெட்ரோல் எல்லாம் வந்து இப்பவே ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க வெஹிக்கிள்ஸ்ல எல்லாத்துலயும், நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பெட்ரோல் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து வீரியமா இது பேசப்படலை. ஆனா அப்பவே வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து சீக்கிரமா வரப்போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வாருடைய தீவிரத்தன்மை அதிகமாக ஆக இந்த தாக்கம் வந்து இங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இந்த அளவுக்கு வந்து
வந்திருக்கு. பாஜகவினுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொன்னாரு, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. நானே வந்து ஒரு சிலிண்டர் டீலர் தான். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இதெல்லாம் வந்து வேணும்னே கிளப்பி விடுறாங்க அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்திருந்தாரு. ஆனா இது அப்புறம் அப்படி வேணும்னே கிளப்பி விடுறாங்க அப்படின்னாலுமே அப்புறம் எதற்காக வந்து அதிக விலையில சிலிண்டர்ஸ் எல்லாம் வித்துறக்கூடாது அப்படின்றதுக்கான அந்த கவனிக்கக்கூடிய அந்த சட்டங்களையும் வந்து தெளிவா வந்து கண்காணிக்கணும். மாநில அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்குன்னு சொல்லி அதை ஏன் வந்து மாநில அரசுக்கு இப்ப சொல்லணும்? யாருமே அரசாங்கத்துக்கு தெரியாம இல்ல வேற கள்ளச்சந்தையில வந்து வித்துறக்கூடாது அப்படின்றதையும் கண்காணிக்க சொல்லி எதற்காக ஆணையிடணும்? அதுக்காக எதுக்கு தனி சட்டம் எல்லாம் போடணும்? ஸோ அந்த ஷார்டேஜ் இருக்க போய் தானே தனி சட்டம் போடுறாங்க. இது வந்து அரசியல் ரீதியாக தன்னுடைய கட்சியை வந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு கருத்து முன்வைக்கிறாரு அப்படின்றது தான் வந்து பார்க்க முடிஞ்சதா இருக்கு. இது வேணும்னே கிளப்பி விடுறது, பாஜகவுக்கு எதிராக வந்து சொல்லணும் அப்படின்றத தாண்டி அன்றாடம் மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது. எல்லா கடைகளும் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்போ? கண்டிப்பா ஒரு ஆளுங்கட்சியில இருந்து ஒரு மாநில தலைவர் இப்படி சொல்றது வந்து ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா நியூஸ் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட்னால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இவர் பேசியிருக்கிறது அவரோட கட்சியை வந்து காப்பாத்துற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது வந்து அவர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா மக்களோட பிரச்சனையா தான் பார்க்கணும். அவரும் நாளைக்கு வந்து இப்போ லாக்டவுன்னா வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸா இருக்கட்டும், பெரிய பெரிய விஐபிஸா இருக்கட்டும், எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. ஸோ சேம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைனாலுமே வந்து எல்லாருமே வந்து ஹியூமனா இருக்க எல்லாருமே வந்து பாதிக்க தான் பட போறாங்க. ஸோ ஏன்னா இது வந்து அவங்களோட கட்சியை காப்பாத்திக்கிறத தாண்டி மக்களோட பிரச்சனையை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா. இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை சிலிண்டர் ஷார்டேஜ் அப்படின்றது வந்து மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தமாகவே மாறி இருக்கு. ஏன்னா இது எல்லாருமே அவங்கள நோக்கி தான் வந்து கேள்விகள் வைக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டிலும் தேர்தல் சூழல் இருந்துட்டு இருக்கிற பட்சத்துல பாஜகவை நோக்கி வந்து இதை கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. திமுக அரசு வந்து இதை சரி செய்யணும். திமுக அரசு இதை எப்படி வந்து சமாளிக்க போறாங்க அப்படின்ற விளக்கம் தரணும்னு சொல்லி அன்புமணி அவர்களும் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. டீ கடைகள்ல டீ இருக்காது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாப்பாடு சரியா இருக்காது, ஹோட்டல்ல சாப்பாடு இருக்காது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரப்போகுது. இது சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பிரச்சனைக்கு என்ன விளக்கம் சொல்ல போறாரு, இதை எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்றதுக்கான விளக்கம் தரணும் அப்படின்ற மாதிரி முதல்வரை நோக்கி அன்புமணி அவர்களும் கேள்வி வச்சிருக்கிறாரு. ஸோ இதை எப்படி சமாளிக்க போறாங்க? இந்த சவாலான சூழல்ல மக்கள் நம்மளுமே வந்து ஒரு கொஞ்சம் பொறுப்போட தான் செயல்படணும். எதுவும் வேஸ்ட் பண்ணாம, ஏன்னா நம்ம கையில எதுவும் இல்லை, நம்மளால பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இதை ஆளும் தரப்புல இதை எப்படி கையாள போறாங்க அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக அமைஞ்சிருக்கு. சிலிண்டர் ஷார்டேஜ் வந்து இப்போ ஒரு பேசும் பொருளாகவும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அஃபெக்ட் பண்ற வகையில ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.